वासुदेवाय धन्वन्तराये अमृतकलशहस्ताय सर्वरोगनिवारणाय श्रीमहाविष्णवे नमः। நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீவும் மீது நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகள் தானே உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே அதை ஊருக்கு சொல்லடா தாண்டவ கோனே தாண்டவ கோனே பூட்டு போட்டு மூச்சு காற்று அடைத்தவர் யாரும் இல்லை ஆழ தோண்டி அறிவினில் போட்டு நம்பிக்கை தோற்றதில்லை நோய் வந்து தீண்டினால் மருந்தை தாயன நினைப்பார் சோதனை போதினால் இறைவன் பாதங்கள் நம்புவார் தாண்டவ கோனே தாண்டவ கோனே தன்னை அறிந்தார் வெற்றிகள் தானே நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீ உன் மீது நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகள் தானே உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே அதை ஊருக்கு சொல்லடா தாண்டவ கோனே தாண்டவ கோனே தேவி, இப்படி நடக்காம இருந்திருந்தா, இது செய்யாம இருந்திருந்தா, அப்படி நடந்திருந்தா, இப்படி நாம எல்லாரும் பல கட்டங்கள்ல பேசதான் செய்யறோம். பட் அதனால என்ன யூஸ் இருக்கு? நடந்த சம்பவங்களோட வரலாறு தான் வாழ்க்கை. பீகார்ல இருந்து வந்த மறுபடியும் ஆகாஷோட சேர்ந்து வாழணும்னு வைராகியமா இருந்த நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருச்சு. அப்புறம் எதுக்கு இந்த விரக்தி சோர்வு? ஆகாஷ் கொஞ்ச நாளா சரியில்லை. அவன் தடம் மாறி வேற திசையில போயிட்டு இருக்கான். அவன் மனசுல எனக்கு இடம் இல்லையோன்னு சந்தேகமா இருக்கு. என்ன சொல்ற? தெளிவா புரியுற மாதிரி சொல்லு. ஆகாஷ்க்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கு. கன்ஃபார்ம்டா சொல்றியா இல்ல யூகமா சொல்றியா? யூகம்தான். ஆனா அது உண்மையா இருக்குமோன்னு என் உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருக்கு. தேவிக்கு வந்திருக்கிறது வெறும் சந்தேகம் தான். அது உண்மையா இருக்க சான்சஸ் இல்லைன்னு ஏன் உள்ளுணர்வு எனக்கு சொல்லுது? ராதி, நான் உன்னோட பயத்தையும் சந்தேகத்தையும் நான் அலட்சியப்படுத்த விரும்பல. சொல்லு, அந்த பொண்ணு யாரு? உனக்கும் எனக்கும் தெரிஞ்சவதா, நந்தினி. நந்தினியா? இதெல்லாம் நான் அடுக்கடுக்கா பார்த்த சம்பவங்கள். இத பத்தி ஆகாஷ் கிட்ட கேட்டப்ப ஷக்கீலாவோட சதி திட்டம்னு சொல்றா. என்னால அவளை ஈஸியா எடுத்துக்க முடியல ரதி. ஏன்னா நந்தினி ஏற்கனவே ஆகாஷ லவ் பண்ணது உனக்கு தெரியும் தானே? விதவிதமா அவனை வர்ணிச்சு கவிதை எழுதினவ. இதெல்லாம் ஆகாஷ்க்கும் தெரியும். அதனால ஒருவேளை ஆகாஷ் நந்தினி பக்கம் சாஞ்சிருக்கலாமோன்னு. ஆகாஷ் என்னோட கசனுங்கிறதுக்காக நான் சொல்லல. ஆகாஷ் எப்பவுமே சோஷியல் வேல்யூஸ்க்கு மதிப்பு கொடுக்கிறவன். ஒரு சின்ன தப்பு செய்யணும்னாலும் 1000 தடவை யோசிப்பான். அவன அந்த தப்ப செஞ்சிருப்பான். என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. எனிஹோ, சந்தேகத்தை மனசுல வச்சுக்கிட்டு புழுங்காம
என்கிட்ட சொன்ன பாரு. ஓகே, இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க என்னால என்ன செய்ய முடியுமோ நான் அதை செய்யறேன். ஓகே, நீ தைரியமா இரு. தேங்க்யூ. காஃபி சாப்பிடு. சரி. ஓகே, நான் அப்புறம் பேசுறேன். உன்னை எதுக்கு வர சொன்னேன்னு யோசனையா இருக்கா? ஒரு மாதிரி கெஸ் பண்ண முடியுது. இருந்தாலும் விஷயத்த சொல்லு. உன்னோட பர்சனல் விஷயத்துல, குடும்ப விஷயத்துல நான் தலையிடுறதா நீ நினைச்சுப்பியோன்னு எனக்கு தயக்கமா இருக்கு. எதுக்கு தயக்கம்? உனக்கு இல்லாத உரிமையா? அப்பா ஊர்ல இல்ல, ஸ்டேட்ஸ்ல, விக்கி மும்பைல. குடும்பத்தில் அடுத்து பொறுப்பான ஆளு நீ தானே. நீ தாராளமா என் விஷயத்துல தலையிடலாம். உன்னோட சிஸ்டர், வீட்ல பொறுப்பான பொண்ணு, இப்படிலாம் நினைச்சுக்கிட்டு நான் உன்கிட்ட பேச வரல. ஒன்லி as a friend நான் உன்கிட்ட இப்ப பேச போறேன். இது இன்னும் உனக்கு வசதி. என்ன வேணா கேட்கலாம். என்ன நீ கொஞ்சம் பில்டப் கொடுக்கறது பயமா இருக்க? நேத்து ஈவினிங் தேவி வீட்டுக்கு வந்து என்கிட்ட ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தா. அவ டோன் ரொம்ப இறங்கி இருந்தது. ரொம்ப அப்செட்டா பேசினா. அவ மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம். சந்தேகம்னு இல்ல, அத உண்மைன்னு அவ நம்புறா. நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லைன்னு நான் அவகிட்ட விளக்கம் கொடுத்துட்டேனே. அதே அவ என்கிட்ட சொன்னா. ஆனா அவ இன்னும் சமாதானம் ஆகல. முதல்ல புருஷன் மேல பொண்டாட்டிக்கு நம்பிக்கை வேணும். அது போயிட்டா தொட்டத்துக்கெல்லாம் சந்தேகம் வரத்தான் செய்யும். குட். ஆனா அந்த நம்பிக்கைக்கே பங்கம் வர மாதிரி நீ நடந்துக்க கூடாது இல்லையா? என்ன நீ நம்புறியா இல்லையா? ஆகாஷ், எல்லாரும் அவங்களோட வெளிச்சமான பக்கத்தை தான் காட்டிக்கிறாங்க. இருட்டான கருப்பான இன்னொரு பக்கத்தை மறைச்சிடுறாங்க. நான் எதையும் மறைக்கல. ரொம்ப ஓப்பனா வெளிப்படையா இருக்கேன். பட் ஷக்கீலா திட்டம் போட்டு என்னையும் தேவியும் பிரிக்க நினைக்கிறா. ஏன்னா அவளுக்கு மோட்டிவ் இருக்கு. ஃபாரின் பேஷண்ட்ஸ் எங்க கூட்டிட்டு வந்து அவ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி கோடி கோடியா கொள்ளடிக்கணும்னு நினைச்சா. நானும் தேவியும் அம்பலப்படுத்திட்டோம். ப்ளீஸ் ரதி, எனக்கும் நந்தினிக்கும் அஃபேருங்கிறது ஒரு நாடகம். மிக திறமையா ஜோடிக்கப்பட்ட ஒரு நாடகம். நீயாவது அதை புரிஞ்சுக்கிட்டே நம்பு. நம்பு. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு ஆகாஷ். ஆனா உனக்கு மனைவி அமைஞ்சவளுக்கு அந்த நம்பிக்கை வரணுமே, அதான முக்கியம். ஒரு மனுஷன் கெட்டு போயிட்டாங்கிறத நிரூபிக்க முடியும். ஆனா அவன் கெடாம யோகியமா தான் இருக்காங்கிறத எப்படி நிரூபிக்க முடியும்? நீயே சொல்லு. உன் சங்கடம் எனக்கு புரியாம இல்ல. ஆனா இவ்ளோ நடந்தும் நீ ஏன் பேசாம இருக்க? சம்பந்தப்பட்டவங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாமே. என்கிட்ட ப்ரூஃப் இல்ல. எல்லா விஷயமும் என் முதுகுக்கு பின்னாடி தான் நடக்குது. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிய வருது. ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலை தான். நான் கேக்குறேன், யார் என்ன வேணா சதி திட்டம் போட்டோம். ஆனா என் புருஷன் அப்படி இல்லைன்னு நீ ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டியதானே? அப்படி இருந்துட்டா அவங்களே சலிச்சு போய் இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தை நிறுத்திடுவாங்கல்ல. இல்ல ஆகாஷ், தேவி இடத்துல இருந்து நீ பார்த்தாதான் அவ கஷ்டம் உனக்கு புரியும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஆகாஷ். அவ உன் மேல ரொம்ப பொசசிவா இருக்கா. அதனாலதான் உன்னை அதிகமா சந்தேகப்படுறா. பல சோதனைகளுக்கு அப்புறம் நீ அவளுக்கு கிடைச்சிருக்க. மறுபடியும் உன்னை லூஸ் பண்ணிடுவோமோன்னு அவ பயப்படுறா. வேணும்னா என் மேல வச்சிருக்க அன்பு பாசம் இதெல்லாம் பாதியாக்கிக்க சொல்லு. நல்லா பேசுற. நெவர்தலெஸ், என்னை வந்து பார்த்ததுக்கு தேங்க்ஸ். பாய். கமன். சாரி மேடம், லேபர் வார்டில் கொஞ்சம் வேலை இருந்தது, அதை முடிச்சிட்டு வர லேட் ஆயிடுச்சு. நோ ப்ராப்ளம். கொஞ்ச நாளைக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வேலையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நம்ம வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்போம். என்ன என்ன சொல்றேன்னே புரியலையா? கார்ல நைட்டியே டிராப் பண்ண, அப்புறம் அதே நைட்டியோட தேவி முன்னால கேட்வாக் பண்ண. நைட்டி மேட்டர் சக்சஸ். ஆகாஷ் வீட்ல இப்ப இதுதான் ஹாட் நியூஸ். ஒரு நைட்டி கடந்த 3 நைட்டா அவங்க தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்கு. இது 3 நைட்டோட நிக்காம அரேபியன் நைட்ஸா 1001 நைட்ஸ் தொடரணும்.
அதுக்கான அடுத்த கட்ட வேலையை ஆரம்பிக்க தான் நான் இப்போ உன்னை வர சொன்னேன். கையில செல்போன் இருக்குல்ல? குடு. இதுல ஆகாஷ் நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்கியா? ஆகாஷ் ஓ நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்கானா? குட். ரிங் போயிட்டு இருக்கு. ஆகாஷ் போனை எடுக்க கூடாது, தேவி தான் எடுக்கணும்னு வேண்டிக்கோ. எந்த கடவுளை வேண்டுறது? நம்ம மதத்துல தான் ஏகப்பட்ட கடவுள் இருக்கே. ஏய், ஏதாவது ஒரு கடவுளை வேண்டிக்கோ. தேவியே தான். இப்ப நீ ஆகாஷ் கால டிஸ்கனெக்ட் பண்ணது தெரிய வரும். வைரஸ் வேலை பண்ண ஆரம்பிச்சிரும். இப்ப நான் கால் பண்ண போறேன், அத டிஸ்கனெக்ட் பண்ண போறேன். அது மிஸ்டு காலா மாறிடும். மிஸ்டு கால் ஒரு சிக்னல் மாதிரி. வீட்ல தேவி இருக்காளா? அதான் போன் அட்டென்ட் பண்ணலையா? சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு பேசலாம். இவ்ளோ அர்த்தம் இருக்கு இந்த மிஸ்டு கால்ல. இந்த வாட்டி நான் மறுபடியும் கால் பண்ணுவேன். தேவி கண்டிப்பா போன் எடுப்பா. ஆனா நான் பேச மாட்டேன். அவ வாய்ஸ் கேட்டதும் போனை டிஸ்கனெக்ட் பண்ணிடுவேன். அடடா, நந்தினி நம்ம வாய்ஸ் கேட்டதும் போனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாளேன்னு அவளுக்கு சந்தேகம் டபுள் ஆகும். ஹலோ, நான் தேவி பேசுறேன். சொல்லு நந்தினி, நான் தேவி பேசுறேன். என்ன விஷயம்? ஹலோ. பை காட்ஸ் கிரேஸ் பிளான் பண்ணபடியே போயிட்டு இருக்கு. இப்போ தேவி ஆகாஷ் கிட்ட போவா. நந்தினி அடிக்கடி போன் பண்ணிட்டு இருக்கா, என்ன விஷயம்னு கேப்பா. ஆகாஷ் கோவப்பட்டு உனக்கு போன் பண்ணி திட்டுவான். பி ரெடி. என்ன மேடம்? என்ன ஆகாஷ், அன்னைக்கு என்னமோ நான் போய் சொல்ல விரும்பல. இப்பதான் எனக்கு மேல சந்தேகம் வருது. எதுக்கு போன் மேல போன் பண்ணிட்டு இருக்கா அந்த நந்தினி? அவ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றா? என்ன கேட்டா உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்கும்? எங்களுக்குள்ள ஒண்ணும் இல்ல. அப்புறம் எதுக்கு அடிக்கடி உனக்கு போன் பண்றா, மிஸ்ட் கால் கொடுக்கறா? நான் கால் அட்டெண்ட் பண்ண கட் பண்ணிடுறா. ஏன் அப்படி பண்றா? குடு. கண்டிப்பா ஆகாஷ் தான். எஸ், நீ போனை ரிசீவ் பண்ணு, ஸ்பீக்கர்ல போடு. ஆனா பேசாத. என்ன பேசுறான்னு நானும் கேக்குறேன். நந்தினி, ஏன் அப்படி டார்ச்சர் பண்ற? இப்ப எதுக்கு இந்த விளையாட்டெல்லாம்? உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? வேணா. தேவி அனாவசியமா என்ன சந்தேகப்படுறான். இது நல்லதுக்கு இல்ல நந்தினி. உன் விளையாட்டுக்கு இதோட ஃபுல் ஸ்டாப் போய். மேடம், டிவி சீரியல்ல எத்தனையோ வில்லிங்களை பார்த்திருக்கேன். ஆனா உங்கள மாதிரி ஒரு வில்லிய பார்த்ததே இல்ல. ஒட்டுமொத்த வில்லிங்களுக்கும் ராணி மேடம் நீங்க. ஒரு மனச கலைக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஒரு நல்ல தெளிவான மனச எவ்வளவுதான் கலைச்சாலும் அது பழையபடி தெளிந்த நீரோடை ஆயிடும். எஸ், ஆகாஷ் மேல இப்போ தேவிக்கு சந்தேகம் வந்துருச்சு. அது ஒரு சீசா மாதிரி தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதனால குட்டைய குழப்பறதோட விடக்கூடாது. தண்ணி தெளியறதுக்குள்ள மறுபடியும் குழப்பிடணும். யூ ரைட். நந்தினி பழைய ரிவெஞ்ச் காரணமா தான் உனக்கு அடிக்கடி போன் பண்ணி டீஸ் பண்ணிட்டு இருக்கான்னு ஆகாஷ் தேவியை எப்படியும் சமாளிச்சிருவாரு. தேவியும் அதை நம்பிடுவா. நம்பட்டும், நான் எதுக்கு இருக்கேன்? உனக்கும் ஆகாஷ்க்கும் கனெக்ஷன் கள்ளக்காதல் அப்படின்னு பிளே பண்ணுவேன். நம்பர் அளவுக்கு ஸ்கிரீன் பிளே ரெடி பண்ணுவேன். எனி டைம் ஆகாஷ் என்ன மீட் பண்ணி குவெஸ்டின் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கா ஆண்டி? அக்கா, மேடம், நீ அந்த ஆகாஷ மீட் பண்ணணும். அத அந்த தேவி பார்க்கணும்.
அவளுக்கு சந்தேகம் தலைக்கு ஏறணும். அது எப்படி சாத்தியம்? நான் மீட் பண்ணணும்னு கூப்பிட்டாலும் ஆகாஷ் என்ன மீட் பண்ண மாட்டாரே. நீ, ஆகாஷ், தேவி நீங்க 3 பேரும் எனக்கு செஸ் காயின்ஸ் மாதிரி. நான் நகத்துனா நகரணும், தள்ளினா சாயிர பகடக்காய்கள். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே ஆண்டி. அக்கா, மேடம். இத பார், இந்த ஆண்டி, அக்கா, மேடம் இதுதான் கடைசி தடவை நீ சொல்றதா இருக்கணும். அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டுட் ஆண்டி. அக்கா, மேடம். All right. I'll get back to you at the earliest. Okay. Bye. Hi ஆகாஷ். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல நிறைய வேலை. அட்மின் பீப்புள் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி கிளாஸ் எடுக்க வேண்டியதாயிடுச்சு. அதனால தான் லேட்டு. அப்படியா? நான் வேற மாதிரி நினைச்சேன். அன்னைக்கு ரதி வீட்டுக்கு போய் என்னை பத்தி புகார் பண்ணல அவகிட்ட. அதே மாதிரி இன்னைக்கு யார்கிட்டயாவது போய் என்னை பத்தி புகார் பண்ணியும் நினைச்சேன். ஆமா, ரதி கிட்ட சொன்னேன். ஆனா கம்ப்ளைண்டா இல்ல. ரதி என்னோட ஃப்ரெண்ட். என் மனசுல இருந்ததெல்லாம் அவகிட்ட கொட்டி தீத்துட்டேன். உனக்கு மனம் திறந்து பேச ரதி இருக்கா? எனக்கு எந்த மன்மதம் இருக்கா? உனக்கும் எனக்கும் ரதி பொதுவானவன். அதனாலதான் அவகிட்ட பேசினேன். நீ ரதி கிட்ட அபிஷியலா என்ன வேணா பேசிக்கோ, நான் அதை பத்தி கவலைப்படல. ஆனா என் நடத்தைய பத்தி அவகிட்ட பர்சனலா பேசியிருக்க. உன்னை விட ரதிக்கு என்ன பத்தி தெரிய போகுது? சொல்லு. பர்சனலா எதுவும் பேசல. என் மனசுல இருக்க குறைய ஷேர் பண்ணிட்டு வந்தேன். நம்ம வீட்டு அழுக்கு துணிய எதுக்கு பக்கத்து வீட்டு செலவுகள்ல துவைக்கணும்? யோசிச்சு பாரு. ரதியை நீ ஏன் வெளியால வேத்து மனுஷியா நினைக்கிற? அவ நம்மள ஒருத்தியா நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீ யாராவது 3வது மனுஷன் கிட்ட போய் சொன்னா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ரதி என் சிஸ்டர். நீ அவகிட்ட போய் என்னை பத்தி தப்பா சொன்னா அவ என்ன நினைப்பா? என் இமேஜ் என்ன ஆகும்? ஏன் சார்பா உன்னை கண்டிக்க உன்கிட்ட நியாயம் கேட்க ஒரு ஆள் வேணுமே. அப்போ இன்னும் உனக்கு என் மேல இருக்க சந்தேகம் தீரல? ஒரு காலத்துல உன் மேல எனக்கு இருந்த சந்தேக மூட்டையை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அந்த பண்டலை தூக்கி நான் கடல்ல எரிஞ்சிட்டேன். எனக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருந்தது. அப்போ எனக்கு இருந்த பலவீனத்தை இப்ப நீ எடுத்து வச்சிருக்கியா? அப்படிதானே? எனக்கும் நந்தினிக்கும் தொடர்பு இருக்குன்னு நீ நம்புற? அப்படி இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு கலங்கம்னா அது உனக்கும் தானே சேரும். என் மரியாதையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு மனைவியா இருக்கிற உனக்கு இல்லையா? நினைச்சேன் இந்த பாயிண்ட்டுக்கு நீ வருவேன்னு எனக்கு தெரியும். மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், கணவனோட புகழ காப்பாத்தணும். நலாயினி தான் கணவனை கூடையில சுமந்துக்கிட்டு தாசி வீட்டுக்கு போன மாதிரி, மாதவி வீட்டுக்கு போயிட்டு வந்த கோவலனுக்கு தான் கால் சிலம்ப கண்ணகி கழட்டி கொடுத்த மாதிரி. இங்க பாரு ஆகாஷ், நலாயினி மாதிரியோ கண்ணகி மாதிரியோ என்னால இருக்க முடியாது. நீ இருக்க வேணாம், நான் இருக்கேன். தன்னுடைய கற்பை நிரூபிக்கிறதுக்காக ராமாயணத்துல சீதை எப்படி தீக்குளிச்சாலும் உன்னுடைய சந்தேகத்தை போக்க நானும் தீக்குளிக்க தயாரா இருக்கேன். ஆகாஷ், என்ன பேசுற நீ? ராதி கிட்ட இந்த விஷயத்த சொன்னதால நீ இவ்வளவு தூரம் ஹர்ட் ஆவ நான் நினைக்கவே இல்லை. அவகிட்ட இதை சொல்றதால இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் தான் நான் நினைச்சேன். I'm sorry. I'm sorry, Akash. Even that, I would say, is a short-term phenomenon because once the cost of living goes up, people get their increased income. And I think in spite of the petrol prices, people buy cars. There's no issue at all. I mean, I think in the past so many years, we have seen the petrol prices gone up significantly, but still the car volumes have gone up. So we should not draw inference in terms of long-term implications on these things. All ஐயா these economic காஃபி. parameters, conditions, ஐயா காஃபி. do not have an impact in the long-term growth of the industry. ஐயா 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 டாக்டர் உடனே வாங்க. ஆமா டாக்டர், ஐயாவுக்கு முடியல, வாங்க. ஆமா டாக்டர்.
வாங்க டாக்டர், அங்க பாருங்க. ஐ எம் சாரி, இறந்து ரொம்ப நேரம் ஆச்சு. யாராருக்கு தகவல் கொடுக்கணுமோ கொடுத்துடலாம். சரி. ஒரு ஒரு உயில் எழுதுனே, அது சாந்தி நிலையத்துக்கு, ரதி பாரதிக்கு. நாம் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஞாபகம் வந்துருச்சு, ஞாபகம் வந்துருச்சு. ஆ அப்பாடா,